தோசை மாவு நல்லா புளிச்சு இருக்கணும். அதுக்கப்புறம் இது நமக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வெங்காயம் போட்டுக்கோங்க, அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டை நல்லா திருவி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த தோசை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 கீரின பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொட்டிக்கோங்க. நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.